ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டடிங் வித் தமிழ். நான் சுதர்ஷன். ஆக்சுவலி லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணி அந்த வீடியோக்கு நல்ல ஒரு இது கிடச்சிருந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கே தெரியும், தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, 12 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஆஃப் ஹாரி பாட்டர். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் ஆகிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க ஃபஸ்ட்டு ஃபேக்ட் என்னென்னு பார்க்கலாம். அதாவது ஹாரி பாட்டர் மூவியை ஹாரி பாட்டர் மூவியும் புக்கையும் யார் எழுதுனானா ஜேகே ரோலிங்ஸ் தான். அதில் இருக்கிற ஒவ்வொரு அந்த டீட்டெயில்லாம் எப்படி இப்படி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கே தோணும். ஆக்சுவலி அதில் வர ஒவ்வொரு கேரக்டருமே ஜேகே ரோலிங்ஸில் ரியல் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண ஒவ்வொரு கேரக்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் அவங்க எழுதியிருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 2, அதாவது ஹாரி பாட்டர் அந்த காப்லெட் ஆஃப் ஃபயர் மூவியில் பார்த்துருந்தோன்னா பார்வதி அண்ட் பத்மானு 2 இந்தியன் விச்சஸ் வந்திருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்மளுக்கே ஒரு நிமிஷம் என்னடா அது இந்தியன்ஸ் மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு தோணும். ஆக்சுவலி அவங்க இந்தியன்ஸே கிடையாது, அவங்க பிரிட்டிஷ் தான். HSL பார்க்குறதுக்கு இந்தியன்ஸ் ஆட்டவே இருந்தாங்க. எனக்கே கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அடுத்தது ஃபேக்ட் நம்பர் 3, அதாவது ஹாரி பாட்டர் புக்ஸு மட்டுமே 80 லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதில் ஈவன் ஓல்டு க்ரீக் அண்டு லாட்டினில் கூட அவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த புக்ஸ் எல்லாம் 500 மில்லியன் காப்பீஸ்க்கு மேலே விற்று போயிருக்கு. அடுத்தது ஃபேக்ட் நம்பர் 4, அதாவது ஹாரி பாட்டரோட அப்பியரன்ஸை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அவர் ஒரு ரவுண்ட் ஸ்பெக்ஸ் போட்டிருப்பார். அந்த ரவுண்ட் ஸ்பெக்ஸ் மட்டுமே 180 கிளாஸஸ் அவர் ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து 8 பார்ட்ஸ் ஃபுல்லாகவே அவர் 7 பார்ட்டு ஃபுல்லாகவே அவர் 180 கிளாஸஸ் உடச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபேக்ட் நம்பர் 5, அதாவது ஹாரி பாட்டரோட அப்பியரன்ஸில் சொன்ன மாதிரியே நம்மளுக்கு கிளாஸ் அவரோட ரவுண்ட் கிளாஸு, அப்புறமேட்டு அவரோட நெத்தியில் இருக்கிற அந்த லைட்னிங் போல்ட்டாக இருக்கிற அந்த ஸ்கேரோ தான் நம்மளுக்கு தெரியும். ஆக்சுவலி அந்த 8 மூவிஸில் அவர் 2000 டைம்ஸ் அவருக்கு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த ஸ்கேரை போட்டு விட்ருக்காங்களாம். ஃபேக்ட் நம்பர் 6, அதாவது ஹாரி பாட்டர் அந்த ஃபிலாசபர் ஸ்டோன் மூவியில் பார்த்துருந்தீங்கனாலே ஹாரி பாட்டர் ஹாக்வர்ட்ஸுக்கு கூப்பிட்றதுக்காக நிறைய அவுல்லாம் லெட்டர் போடும். அந்த அவுல்லாம் 100கணக்கான அவுல் இருக்கும். அதெல்லாம் அவங்க ட்ரெயின் பண்ணுறதுக்கு மூவி செட் 2 மாதமாக பயங்கரமாக ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 7, அதாவது ஹாரி பாட்டர் அந்த சாஸ்கரஸ் ஸ்டோனில், அதாவது ஃபிலாசபர் ஸ்டோனில் ஃபஸ்ட்டு ஹாக்வர்ட்ஸுக்குள்ளே போன உடனே அங்கே பெரிய டைனிங் ஹால் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட்டெல்லாம் இருக்கும். ஆக்சுவலி அங்கே அவ்வளோ ஃபுட் இருக்கும். அது எப்படின்னா அது ஆக்சுவலி ரியல் ஃபுட்டு தான். இதுக்காகவே நிறைய ரியலிஸ்டிக்காக இருக்கணுங்கிறதுக்காகவே இதுக்காகவே நிறைய செஃப்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு சமைக்கவும் வச்சாங்க. ஆனால் இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னாச்சுன்னா அதில் நிறைய ஃபுட்டு வேஸ்ட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் ரொம்ப பேட் ஸ்மெல் அடிச்சு செட்டே ரொம்ப இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த சீன்லேருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதே மாதிரி ரியலிஸ்டிக்காக இருக்கணுங்கிறதுக்கோசரம் அதே மாதிரி ஃபேக் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஃபேக்ட் நம்பர் 8, அதாவது இந்த ஹாரி பாட்டர் 8 மூவிஸில் பார்த்துருந்தோன்னா எல்லாருமே ஒவ்வொரு மாடுலேஷனில் ஹாரி பாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி டோட்டலாக எத்தனை ஹாரி பாட்டர்னு சொல்லியிருக்காங்கன்னா 18,956 டைம்ஸ் ஹாரி பாட்டர் ஆயிரப்பேட்னே சொல்லியிருக்காங்க. எனக்கே கேட்கும்போது பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. நம்மளினா நீங்களே கவுண்ட் பண்ணிப்பாங்க. அடுத்து ஃபேக்ட் நம்பர் 9, அதாவது ஹாரி பாட்டர் அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட் மூவியில் நம்ம டாபியை பார்த்துருப்போம். அந்த டாபி ஃபஸ்ட்டு பேர் வச்சு வார்த்தையும் ஹாரி பாட்டர் தான். அதாவது அப்புறம் ஹாரி பாட்டர் அந்த டெத்லி ஹாலோஸ் பார்ட் 1 மூவியில் டாபி சாகும்போது கடைசியாக பேசின வார்த்தையும் ஹாரி பாட்டர் தான். ஃபேக்ட் நம்பர் 10, ஹாரி பாட்டர் புக்கை படித்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஹாரி பாட்டருக்கு அவங்க அம்மாவாட்ட க்ரீன் கலர் ஐஸ், அதுவும் இல்லாமல் ஹெர்மாயினிக்கு பக்தி இருக்குன்ட்டு. ஆனால் ஏன் மூவியில் புக்கில் இருக்கிற மாதிரி இல்லைன்னு நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கும். அது ஏன்னா ஹாரி பாட்டருக்கு ஃபஸ்ட்டு க்ரீன் லென்ஸ் தான் கொடுத்தாங்க. அது அவருக்கு ரொம்ப இரிட்டேஷனாக இருந்ததுனால அதை தூக்கிட்டாங்க. அப்புறம் ஹெர்மாயினிக்கு பக்தித்தும் கொடுத்தாங்க. அது அவங்க பேசும்போது அவங்களுக்கு தனியாக கலண்டு அதுவும் இல்லாமல் அவங்களால சரியாக டைலாக்லாம் பேச முடியலன்னு சொல்லிட்டு அதையும் தூக்கிட்டாங்க. அடுத்து ஃபேக்ட் நம்பர் 11, அதாவது இந்த ஹாரி பாட்டர் மூவி எடுத்துக்கிட்டோனாலே 3 கேரக்டர்ஸ் தான் மெயினாக இருப்பாங்க. அது யாருன்னா ஹாரி, ஹெர்மாயினி, ரான். இந்த 3 கேரக்டர்ஸும் யார் லீட் பண்ணியிருந்தாங்கன்னா ஹாரி பாட்டரில் டேனியல் லெஃப்ரே, ஹெர்மாயினி கேரக்டர் எம்மா வாட்சன், அப்புறம் ரானோட கேரக்டர் ரூபர்ட் கிரீன். ஆக்சுவலி இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பற்றி இவங்க 3 பேர் நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரம் டேரக்டர் இவங்களை ஒவ்வொரு கேரக்டர்ஸை பற்றி எஸ்ஸே எழுத சொன்னாங்க. ஹெர்மாயினி கேரக்டரை பற்றி எம்மா வாட்சன் 17 பக்கத்துக்கு எஸ்ஸே எழுதுனாங்க.
ஹாரி பாட்டரை பற்றி டேனியல் எஃப்ரே வந்து ஒரு பக்கத்துக்கு எஸ்ஸே எழுதுனாங்க. ஆனால் ரூக்ரெண்ட் வந்து ரானை பற்றி எஸ்ஸேவே எழுதலையாங்க, எஸ்கேப் ஆகிட்டாராம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஃபேக்ட், 12th ஃபேக்ட். ஹாரி பாட்டரோட பர்த்டே வந்து உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஜூன் 31 தான். ஆக்சுவலி அன்றைக்கி அவரோட பர்த்டே மட்டும் இல்லை, ஜேகே ரோலிங்ஸோட பர்த்டேவும் அதே தான். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இன்னும் அடுத்த இதோட கண்டினியூஸிங் பார்ட் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர் டு யூ ஆல். Until then, signing off, Sudarshan. Thanks for watching.